ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. 2026 பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக தொடங்கிய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தற்போது அதன் 30வது நாளை எட்டியுள்ளது. இந்த போரின் சமீபத்திய நகர்வுகள் உலக பொருளாதாரத்தையும் பிராந்திய பாதுகாப்பையும் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளன. குவைத் சர்வதேச விமான நிலைய தாக்குதல். ஏப்ரல் 1 புதன்கிழமை அன்று குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரான் மற்றும் அதன் ஆதரவு ஆயுத குழுக்களால் ஏவப்பட்ட ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலால் விமான நிலையத்தில் இருக்கின்ற எரிபொருள் சேமிப்பு டேங்கிகள் தீப்பற்றி எரிந்தன. விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த பிராந்தியத்தின் சிவில் உட்கட்டமைப்புகள் மீதான நேரடி தாக்குதலாக இது பார்க்கப்படுகின்றது. ஈரானின் மையப்பகுதியான இஸ்பஹானில் உள்ள பிரம்மாண்டமான ஆயுத கிடங்கு மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஏப்ரல் 1 அன்று இரவு கூட்டு தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் 2000 பவுண்டு எடையுள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன. இவை நிலத்தடியில் ஆழமாக அமைந்துள்ள ராணுவ கட்டமைப்புகளை தகர்த்தும் திறன் கொண்டவை. ஈரானின் ஏவுகணை உற்பத்தி மற்றும் சேமிப்பு திறனை முடக்குவதே இதன் முக்கிய இலக்காகும். ஈரான் தனது தரப்பிலிருந்து இஸ்ரேலின் மையப்பகுதிகளை நோக்கி நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவியது. தடுப்பு அமைப்புகள், இஸ்ரேலின் அயர்ன் டோம் மற்றும் ஏரோ பாதுகாப்பு அமைப்புகள் பல ஏவுகணைகளை இடைமறித்தாலும் சில ஏவுகணைகள் குடியிருப்பு மற்றும் முக்கிய பகுதிகளில் விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தின. ஜெருசலேம் மற்றும் ஃபெய்சேமேஸ் ஆகிய பகுதிகளில் உயிர் சேதங்களும் காயங்களும் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% பங்கு வகிக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி தற்போது ஈரானின் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது. அம்சம் தற்போதைய நிலை. கப்பல் போக்குவரத்து நாளொன்றுக்கு சராசரியாக 135 கப்பல்கள் சென்ற இடத்தில் தற்போது 6 கப்பல்கள் மட்டுமே செல்கின்றன. ட்ரம்ப் நிர்வாகத்தின் முடிவு 4 தொடக்கம் 6 வாரங்களுக்குள் போரை முடிக்க திட்டமிட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜலசந்தியை திறக்காமலேயே போரை நிறுத்த தயாராக இருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பொருளாதார தாக்கம். கச்சா எண்ணெய் விலையுயர்வு இந்தியா போன்ற இறக்குமதி நாடுகளை பெரும் நெருக்கடியில் ஆழ்த்தியிருக்கின்றது. அமெரிக்கா தனது USS ட்ரிபோலி போர்க்கப்பலையும் ஆயிரக்கணக்கான கூடுதல் வீரர்களையும் மத்திய கிழக்கிற்கு அனுப்பியது. ராஜதந்திர நகர்வுகளாக போர் ஒருபுறம் நடந்தாலும் ரகசியமான பேச்சுவார்த்தைகள் மூலம் சில எண்ணெய் டாங்கிகள் கடந்து செல்ல ஈரான் அனுமதி அளித்தது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இன்னும் 2 வாரங்களுக்குள் அதன் இலக்குகளை எட்டும் என்று அமெரிக்கா நம்புகின்றது. இப்போர் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் அது பிராந்திய வல்லரசு போட்டியாக மாறி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக ஜலசந்தி முடக்கம் நீடித்தால் உலகளாவிய விநியோக சங்கிலி முற்றிலுமாக சீர்குலையும் அபாயம் உள்ளது. ஈரானுக்கு எதிரான போராக இன்று 31வது நாளை எட்டியிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த அதிரடி மாற்றங்கள் இந்த போர் வெறும் வான்வெளி தாக்குதல்களோடு நின்றுவிடாது என்பதை உணர்த்துகின்றன. புதன்கிழமை அதிகாலை குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல் வளைகுடா நாடுகளிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியது. விமான நிலையத்தின் பிரதான எரிபொருள் சேமிப்பு டாங்கிகள் குறிவைக்கப்பட்டன. குவைத் மட்டுமல்லாது பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தற்போது அதிஉச்ச நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கட்டார் அருகே ஒரு எண்ணெய் கப்பல் அடையாளம் தெரியாத ஏவுகணையால் தாக்கப்பட்டுள்ளதும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதுவரை வான்வெளி தாக்குதல்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த அமெரிக்கா தற்போது தரைப்படை வீரர்களை நிலைநிறுத்த தொடங்கியுள்ளது. 3500 கடற்படை வீரர்களுடன் போர்க்கப்பல் மத்திய கிழக்கை வந்தடைந்துள்ளது. இது வெர்டிகல் அசாட் எனப்படும் வான்வெளி மற்றும் கடல்வழி தரைப்படை தாக்குதலுக்கு பெயர் பெற்றது. அமெரிக்காவின் எலைட் படைப்பிரிவான 82வது ஏர்போர்ஸ் பிரிவைச் சேர்ந்த 2000 முதல் 4000 வீரர்கள் எந்நேரமும் போர்க்களத்திற்குள் நுழைய தயாராக இருக்கின்றார்கள். லாவ் ஸ்ட்ரீட் ஜெர்னல் வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவலின்படி ஆரம்பத்தில் ஈரானின் ஏவுகணை தளங்களை அழிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்த அமெரிக்கா தற்போது ஈரான் நிபந்தனையற்ற சரணாகதி அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பை கைப்பற்ற அமெரிக்க படைகள் ஈரானுக்குள் நுழையக்கூடும் என்ற கவலைகளும் கசிந்திருக்கின்றன. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் இதயமாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தி தற்போது போரின் மையப்புள்ளியாக மாறியிருக்கின்றது. கச்சா எண்ணெய் விலை. பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $100 முதல் $120 வரை ஊசலாடுகின்றது. விமான போக்குவரத்து. மத்திய கிழக்கு நாடுகளின் வான்வெளி போக்குவரத்து 59% குறைந்துள்ளது. எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் ஏர்வேஸ் போன்ற நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை பாதியாக குறைத்துள்ளன. இந்தியாவின்
பங்கு சீனாவுக்கு செல்ல வேண்டிய ஈரான் எண்ணெய் தடைகள் காரணமாக இந்தியாவை நோக்கி திருப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் உச்சகட்ட தலைவர் அலி கமேனி மற்றும் முக்கிய ராணுவ தளபதி முடக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரானின் ராணுவம் தற்போது பரவலாக்கப்பட்ட போர் முறையில் ஈடுபட்டுள்ளது. நீரிழிவு ஆலைகள் மீது தாக்குதல். குவைத்தின் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் வரும் நாட்களில் அப்பிராந்தியத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகள். சவுதி அரேபியாவில் இருக்கின்ற இளவரசர் சுல்தான் விமான தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 20க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காயமடைந்தனர். அமெரிக்காவின் 15 அம்ச போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்துள்ள நிலையில் ஏப்ரல் மாதம் போரின் மிக கொடுமையான கட்டமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. போரை 4 முதல் 6 வாரங்களுக்குள் முடிப்போம் என்ற அதிபர் டிரம்பின் வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா அல்லது இது ஒரு நீண்டகால தரைப்போராக மாறுமா என்பது அடுத்த 10 நாட்களில் தெரிந்துவிடும். ஆபரேஷன் எபிக் பியூரி அதன் 2ஆம் மாதத்தை நெருங்கும் வேளையில் மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகமும் ஒரு வரலாற்று திருப்பத்தில் நின்று கொண்டிருக்கின்றன. 2026 ஏப்ரல் மாதத்தின் இந்த முதல் வாரம் நவீன போர் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பதிவாகியுள்ளது. வெறும் வான்வழி தாக்குதல்களாக தொடங்கிய இந்த மோதல் தற்போது குவைத் விமான நிலைய தாக்குதல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம் என்று உலக பொருளாதாரத்தின் நரம்பு மண்டலத்தை தாக்கும் நிலைக்கு தளர்ந்துள்ளது. அமெரிக்காவின் அதிரடி தாக்குதல்கள் ஈரானின் கடற்படை மற்றும் ஏவுகணை தளங்களை சிதைத்துள்ள போதிலும் ஈரானின் பரவலாக்கப்பட்ட போர் முறை அமெரிக்காவிற்கு பெரும் சவாலாகவே இருக்கின்றது. குறிப்பாக 2000 பவுண்டுகள் பங்கர் குண்டு பயன்பாடு மற்றும் தரைப்படை வீரர்கள் வருகை போன்றவை இந்த போர் ஒரு குறுகிய கால மின்னல் வேக தாக்குதல் என்ற நிலையை கடந்து நீண்டகால ஆக்கிரமிப்பு அல்லது நேரடி மோதல் நிலைக்கு செல்வதை காட்டுகின்றது. சர்வதேச அளவில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற அமைப்புகள் இந்த விவகாரத்தில் செயலற்று போயுள்ளன. அமெரிக்காவே முதல் என்ற வெளியுறவு கொள்கை உலக நாடுகளை தங்களின் சொந்த பாதுகாப்பை தாங்களே கவனித்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளியுள்ளது. ஈரானின் ஆட்சி மாற்றம் அல்லது அணுசக்தி முடக்கம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் இந்த போரினால் ஏற்படும் மனிதநேய பேரழிவுகள் மற்றும் அகதிகள் இடப்பெயர்வு போன்றவை வரும் தசாப்தங்களில் மத்திய கிழக்கின் வரைபடத்தை மாற்றியமைக்கப் போவது உறுதி. போரை 6 வாரங்களில் முடிப்போம் என்ற முழக்கம் கள யதார்த்தத்தில் எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். ஆனால் இந்த போர் முடிவுக்கு வந்தாலும் அதன் வடுக்கள் ஆசிய மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே ஒரு நிரந்தர பிளவை ஏற்படுத்தக்கூடும். நவீன தொழில்நுட்பம், அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் பிடிவாதமான ராஜதந்திரம் ஆகிய மூன்றின் சங்கமமாக விளங்கும் 2026 இந்த மகா போர் மனிதகுலம் அமைதியை நோக்கி செல்கின்றதா அல்லது ஒரு 3ஆம் உலகப் போரின் முன்னோட்டமா என்ற அச்சத்தை ஆழமாக விதைத்துள்ளது. அடுத்த சில வாரங்கள் இந்த எபிக் பியூரி போர் ஒரு புதிய அமைதியை உருவாக்குமா அல்லது நீண்டகால போரின் தொடக்கமாக அமையுமா என்பதை தீர்மானிக்கும்.